நான் சொல்றதை இங்க யாருமே மதிக்க மாட்றாங்க. நான் எவ்ளோ கத்துனாலும் என் குரலுக்கு இங்க மதிப்பே கிடையாது. என்னை பார்த்தாலே இங்க எல்லாருக்குமே ஒரு ஏளனம், ஒரு அலட்சியம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வழி உங்களுக்கும் இருக்கா? வாழ்க்கையில என்னை ஏண்டா யாருமே சீரியஸாவே எடுத்துக்க மாட்டீங்க அப்படின்னு தனிமையில உட்கார்ந்து கண் கலங்கி ஃபீல் பண்ணிருக்கீங்களா? நாம நினைப்போம், இன்னும் சத்தமா பேசினா நம்மள மதிப்பாங்களோ, இன்னும் அதிகமா பேசினா நம்மள மதிப்பாங்களோ, இன்னும் பந்தாவா ட்ரெஸ் பண்ணா நம்மள மதிப்பாங்களோ அப்படின்னு. ஆனா உண்மை என்ன தெரியுமா? நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு சத்தம் போடுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களோட மதிப்பு குறைஞ்சிட்டே தான் இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு காட்டை எடுத்துக்கோங்க. அந்த காட்டுக்குள்ள நாய் கத்தும், குள்ள நரி ஊளையிடும், காகம் கத்தும். ஆனா அந்த காட்டுக்கே ராஜாவான சிங்கம் அது வேட்டையாட போகும்போது கூட அமைதியா தான் போகும். அது நடந்து வரும்போது கூட அதோட நடையில ஒரு கம்பீரம் இருக்கும். அது நடந்து வரும்போது கூட ஒரு மயான அமைதி இருக்கும். முன்னோர்கள் என்ன சொல்லிருக்காங்க தெரியுமா? எவன் ஒருவன் தன் வாயை கட்டி நாவை அடக்கி வார்த்தையை அளந்து பேசுகிறானோ அவனால் ஒரு போர்க்களத்தில் ரத்தம் சிந்தாமலே ஜெயிக்க முடியும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சாதாரண டிப்ஸ் கிடையாது. உளவியல் கலந்த முன்னோர்கள் சொன்ன எல்லா அறிவுரையும் சேர்த்துதான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு வீடியோவா நான் சொல்ல போறேன். உங்களை சுத்தி இருக்கிறவங்கள ஒரு சொல் மூலமா, ஏன் உங்களோட பார்வையின் மூலமாவே எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்னு மௌன விதிகளின் படி உங்களுக்கு நான் ஒரு 6 டிப்ஸா சொல்ல போறேன். இந்த வீடியோவோட முடிவுல நீங்க பேசவே தேவையில்லை. உங்களோட மௌனம் பேசும், உலகம் கேட்கும். முதல் விதி இதுதான் அஸ்திவாரமே. குறைவா பேசு, அதிகமா சாதி. பொதுவா நம்மளோட மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, நம்மளால ஒரு நிமிஷம் கூட பேசாம இருக்கவே முடியாது. ஒரு மீட்டிங்ல நம்ம இருந்தா கூட நானும் இருக்கேன் அப்படின்னு காட்டிக்கிறதுக்காக ஏதோ ஒரு விஷயத்த சம்பந்தமே இல்லாம நம்ம பேசுவோம். நண்பர்கள் ஒன்னா இருக்கும் போது அடுத்தவங்க பேசுறத கேட்காம நாமளே பேசிட்டு இருப்போம். சாணக்கியர் சொல்றாரு, மூடர்களின் சக்தி அவர்களது நாவில் இருக்கிறது, ஞானிகளின் சக்தி அவர்களது மௌனத்தில் இருக்கிறது. இத புரிய வைக்கிறதுக்கு உங்களுக்கு நான் ஒரு கதை சொல்றேன், நல்லா கவனிங்க. ஒரு ஊர்ல கண்ணன் அப்படின்ற ஒரு தட்சன் இருந்தான். அவனோட கை வேலைகள் ரொம்பவே நேர்த்தியா இருக்கும். ஆனா அவன் ரொம்ப விசித்திரமானவன். அவன் வேலை செய்யும் போது யார்கிட்டயுமே பேசவே மாட்டான். யாராவது வந்து அவங்கிட்ட பேசினாலும் ஒரு சின்ன புன்னகை, ஒரு சின்ன தலையசைவு, அவ்வளவுதான். அந்த ஊருக்கு ஒரு பணக்காரர் வந்தாரு. அவருக்கு கொஞ்சம் பண திமிராது. அவருக்கு ஒரு ஆடம்பரமான கட்டில் செய்யணும் அப்படின்னு ஆசை. அதனால கண்ணனை தேடி வந்தாரு. அவரு கண்ணன் கிட்ட, ஏன்பா எனக்கு ஒரு கட்டில் வேணும், ஆனா நான் இவ்வளவுதான் காசு தருவேன், உன்னோட வேலைக்கும் உனக்கும் இந்த காசே ரொம்ப அதிகம். இந்த மாதிரி வந்த உடனே ரொம்ப ஏளனமா பண திமிரோட பேசினாரு. நம்மள மாதிரி ஆளா இருந்தா, எனக்கு இந்த காசு பத்தாதுங்க, எனக்கு பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் இருக்கு அப்படின்னு இன்னும் கொஞ்சம் அதிகமா காசு கேட்டு, அப்படி இல்ல அப்படின்னா காசு இருந்தா என்ன வேணா பேசுவியா, என்னால செய்ய முடியாது அப்படின்னு நாமளும் சண்டைக்கு போயிருப்போம். ஆனா கண்ணன் அவன் கையில இருந்த உளிய கீழே வச்சுட்டு அந்த பணக்காரனை நிமிந்து பார்த்தான். அவனோட கண்ணுல கோபமும் இல்ல, பயமும் இல்ல, ஒரு அமைதி மட்டும் தெரியுது. ஒண்ணுமே பேசல. அந்த அறை முழுக்க ஒரு நிசப்தமான அமைதி. 10 நொடி 20 நொடி ஒரே அமைதி. அந்த பணக்காரருக்கு உடம்பு முழுக்க வேர்க்க ஆரம்பிச்சு. என்ன இவன் பதில் பேசாம இப்படி ஊடுருவி பார்த்துட்டே இருக்கான் அப்படின்னு உள்ளுக்குள்ள ஒரு நடுக்கம் வந்துச்சு. அப்போ அவரோட அந்த பணக்கார திமிரு அவருக்குள்ளேயே கலைஞ்சு போக ஆரம்பிச்சு. கண்ணன் அவரை பார்த்து ரொம்ப அமைதியா ஆனா ரொம்ப அழுத்தத்தோட, ஐயா, நல்ல வேலைக்கு இந்த கூலி, தரமான வேலைக்கு சரியான கூலி வேணும். என் வேலை மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்ல அப்படின்னா நீங்க வேற ஆளை பாத்துக்கோங்க அப்படின்னு கண்ணன் சொன்னான். திரும்பவும் ஒரே அமைதி. அவன் சொன்னது 2 வரிதான். ஆனா அந்த பணக்காரரோட திமிரு அப்படியே அடங்கிடுச்சு. இவன் காசுக்காக அலையில, இவனோட தன்மானத்துல இவன் உறுதியா இருக்கான் அப்படின்னு அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. கேட்ட பணத்தையும் கொடுத்துட்டு மரியாதையோட பேசிட்டும் போனாரு. இப்போ இங்க என்ன நடந்துச்சு? நீங்க அதிகமா பேசும்போது உங்களோட எதிராளிக்கு உங்களை எடை போடுறது ரொம்ப ரொம்ப சுலபமான ஒரு விஷயம். இவன் இவ்வளவுதான், இவன் சரியான லூசு, இவன் சரியான பயந்தாங்கோலி அப்படின்னு உங்களை ஈஸியா முடிவு பண்ணிடுவாங்க. ஆனா நீங்க அமைதியா இருக்கும் போது அவங்களுக்கு ஒரு குழப்பம் வரும். இவன் மனசுல என்னதான் நினைக்கிறான், இவன் அடுத்து என்ன பண்ணுவான் அப்படின்னு அவங்களோட மூளை யோசிக்க ஆரம்பிச்சிடும். மனுஷனோட மூளைக்கு தெரியாத ஒரு
ஒரு விஷயத்த பார்த்தா பயம் வரும். அந்த பயம் தான் மரியாதை. அதனால இனிமே தேவையில்லாம பேசவே பேசாதீங்க. உங்க வார்த்தை எல்லாமே ஒரு வைரம் மாதிரி இருக்கணும். அது எப்பயாச்சும் தான் வெளியில வரணும். அப்படி வெளியில வரும்போது அதுக்கு மதிப்பு இருக்கணும். இரண்டாவது விதி, எப்பொழுதுமே நீங்க மத்தவங்களுக்கு ரொம்ப ஈஸியா கிடைச்சிடக்கூடாது. இது நிறைய பிசினஸ் மேன்ஸுக்கு கூட பொருந்தும். எப்பவுமே நீங்க உங்களை அவைலபிளா வச்சுக்க கூடாது. யாராச்சும் உங்களை கூப்பிடும் போது உடனே வரேன், உடனே இதை செய்யறேன், உடனே இதை பண்றேன்னு மத்தவங்களுக்கு நீங்க உடனே ஈஸியா கிடைச்சிடவே கூடாது. ஒரு பழமொழி இருக்குல்ல, அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சு. ஒரு அளவுக்கு மேல பழகுனீங்க அப்படின்னா உங்களோட மதிப்பு அங்க குறையும். தங்கம் ஏன் விலை அதிகமா இருக்கு? ஏன்னா அத பூமிக்கு அடியில ரொம்ப கஷ்டப்பட்டு தான் தோண்டி எடுக்கணும். அப்போ காத்து ஏன் இலவசமா இருக்கு? ஏன்னா அது ரொம்ப ஈஸியா எல்லா இடத்துலயுமே இருக்கு. அப்போ நீங்க தங்கமா இருக்கணுமா இல்ல காத்தா இருக்கணுமா அப்படின்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். உதாரணத்துக்கு ரவி குமார்னு 2 பேர் ஒரே ஆபீஸ்ல வேலை பண்ணாங்க. 2 பேருக்குமே ஒரே மாதிரியான திறமைகள் தான். ஆனா ரவி ரொம்ப ரொம்ப ஜாலியான ஒரு டைப். யார் எங்க கூப்பிட்டாலும் உடனே போயிடுவான். ரவி காஃபி குடிக்க வரியா? தோ வரேன். ரவி லஞ்ச் சாப்பிடலாம் வரியா? தோ வரேன். இந்த மாதிரியான ஒரு கேரக்டர். இதனால ஆபீஸ்ல இருக்க எல்லாருமே ரவிய ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா யாருமே அவனை ஒரு லீடர்னு சொல்லவே இல்லை. இன்னொரு பக்கம் குமார், அவன் வேலை உண்டு அவன் உண்டுன்னு இருப்பான். லஞ்ச் டைம்ல கூட யார்கிட்டயும் போய் அரட்டை அடிக்க மாட்டான். மீட்டிங்ல கூட தேவையில்லாம எதுவுமே பேச மாட்டான். ஆனா அவன் வாயை திறந்து பேசினா பாஸ்ல இருந்து பியூன் வரைக்கும் அதை கவனிப்பாங்க, மதிப்பாங்க. அவனுக்கு கால் பண்ணா கூட உடனே எடுக்க மாட்டான். அவனோட வேலையை முடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் எடுப்பான். இப்படியே போக ப்ரமோஷன் டைமும் வந்துச்சு. இங்க ரவி தான் எல்லாருக்குமே செல்ல புள்ள. ஆனா ப்ரமோஷன் போனது குமாருக்கு. ரவிக்கு செம்ம கோவம் வந்துச்சு. நான் எல்லார்கிட்டயும் க்ளோஸா இருக்கேன், எல்லாரோட வேலையும் நான் செய்யறேன், ஆனா ப்ரமோஷன் எனக்கு வரல. ஏன்னா இங்க ரவி எல்லாருக்குமே ரொம்ப சுலபமா கிடைச்சிட்டான். ஆனா குமார் அவ்வளவு சுலபம் கிடையாது. அதனாலதான் இங்க குமாருக்கு மதிப்பு அதிகம். மக்கள் எப்பவுமே ரொம்ப ஈஸியா கிடைக்கிறத மதிக்கவே மாட்டாங்க. எந்த ஒரு பொருள் ரொம்ப கஷ்டப்பட்டு கிடைக்குதோ, ரொம்ப நேரம் காத்திருந்து கிடைக்குதோ, அந்த பொருளுக்கு தான் இங்க மதிப்பு அதிகம். இதை எப்படி நம்மளோட வாழ்க்கையில அப்ளை பண்றது? போன் அடிச்சா உடனே எடுக்காதீங்க. நீங்க ரொம்ப பிஸியா இருக்க மாதிரி காட்டிக்கோங்க. அவசரம்னா பரவாயில்ல. எல்லா பார்ட்டிக்குமே போகாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நோ சொல்ல கத்துக்கோங்க. நீங்க அந்த இடத்துல இல்லாதது அவங்களுக்கு ஒரு குறையா தெரியணும். நோ சொல்ல பழகுங்க. மத்தவங்க அவங்க இஷ்டத்துக்கு உங்களை யூஸ் பண்றதுக்கு விடாதீங்க. உங்களுடைய நேரம் தான் உங்களுடைய சொத்து. இத வரவங்களுக்கு எல்லாம் சும்மா செலவு பண்ணிட்டு இருக்காதீங்க. மூன்றாவது விதி, எதிர்வினை ஆற்றாதே, அதாச்சு ரியாக்ட் பண்ணாத. இதுதான் உன்னோட ஷீல்ட். இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமானதும் கூட. ஆனா 100% பவர்ஃபுல் ஆனது. ஜீரோ ரியாக்ஷன் பவர். நம்மள யாராச்சும் அசிங்கப்படுத்தும் போது, அவமானப்படுத்தும் போதோ நம்ம என்ன பண்ணுவோம்? திட்டுவோம், கத்துவோம், அழுவோம். ஆனா சாணக்கியர்கள் சொல்றாங்க, உங்களோட உணர்ச்சிகளை எதிரிக்கு காட்டாது. இன்னும் அவங்க தாக்கும் போது நீங்க அமைதியா இருந்தீங்க அப்படின்னா அது அவங்களுக்கு பைத்தியம் பிடிக்க வைக்கிற அளவுக்கு இருக்கும். உங்களை ஒருத்தன் கோவப்படுத்த முயற்சிக்கிறான், நீங்க கோவப்பட்டுட்டீங்க அப்படின்னா அவன் தான் ஜெயிச்சான். உதாரணத்துக்கு ஒரு காலேஜ்ல விக்ரம் சுரேஷ்னு 2 பேர் இருந்தாங்க. இதுல சுரேஷ் ரொம்ப ரொம்ப சாதுவான ஒரு பையன். அவனை கிண்டல் பண்ணணும் அப்படின்னு இந்த விக்ரம் அப்படின்ற ஒரு ரவுடி பையனும் இருந்தான். விக்ரம்க்கு சுரேஷ பார்த்தாலே பிடிக்காது. எப்படியாவது இவனை அழ வைக்கணும், டென்ஷன் ஆக்கணும் அப்படின்னு நினைச்சான். ஒரு நாள் கேன்டீன்ல விக்ரம் சுரேஷ் மேல எல்லாரும் இருக்கும் போதே வேணும்னே காஃபியை கொட்டினான். அதுக்கு சாரிடா, நான் தெரியாம கொட்டிட்டேன், உனக்கெல்லாம் சூடு சொரணம் இருக்கான்னு பாக்கிறதுக்காக தான் இத பண்ண அப்படின்னு நகலாவும் சொன்னான். அந்த கேன்டீனே அமைதியாச்சு. எல்லாருமே நினைக்கிறாங்க இப்போ இங்க அடிதடி நடக்க போகுது அப்படின்னு. சுரேஷுக்கு அந்த காஃபி கொட்டினது உடம்பெல்லாம் எரியுது. அவனை அடிச்சு தொங்க விடணும்னு அவனோட ரத்தம் கொதிக்குது. ஆனா அந்த ஒரு நிமிஷம் அவன் சாணக்கியர்கள் சொன்னதை மனசுல நினைச்சு அவன் சட்டைய உதறிட்டு விக்ரம பார்த்தான். அவனோட முகத்துல கோவமும் இல்ல, பயமும் இல்ல, வருத்தம் இல்ல, எந்த ஒரு உணர்ச்சியுமே இல்ல. ஒரு மரக்கட்ட மாதிரி 3 நொடிகள் விக்ரம பார்த்துட்டு டிஷ்யூ பேப்பர் எடுத்து அவன் மேல இருக்க காஃபியை தொடச்சிட்டு அவன் ஃப்ரெண்டு கிட்ட, வாடா கிளாஸ்க்கு போலாம், டைம் ஆச்சு அப்படின்னு சொன்னான். விக்ரம்க்கு இதனால அவமானம் தாங்கவே முடியல. ஏன்னா அவன் எதிர்பார்த்தது ஒண்ணு அவன் அழணும், இல்ல இங்க சண்டை நடக்கணும் அப்படின்னு தான். ஆனா கிடைச்சது அவனை உதாசீனப்படுத்தினது தான். சுத்தி இருக்கிற எல்லாருமே விக்ரம பார்த்து நக்கலா சிரிக்க ஆரம்பிச்சாங்க. இவன் இவ்ளோ பண்ணியும் அவன் இவனை மதிக்கவே இல்ல பாரு அப்படின்ட்டு. விக்ரம்க்கு ஒரே அவமானமா போச்சு. இதுல சைக்காலஜிக் ஃபேக்ட் என்ன அப்படின்னா, எதிரி
எதிரிக்கு உங்ககிட்ட இருந்து ஒரு ரியாக்ஷன் வேணும். அந்த ரியாக்ஷனை நீங்க கொடுக்காத வரைக்கும் அவங்களால உங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது. அமைதி அப்படின்றது பலவீனம் கிடையாது, அது ஒரு வகையான தாக்குதல். அடுத்த முறை உங்க பாஸ் உங்களை திட்டும் போதோ இல்ல உங்க சொந்தக்காரங்க உங்களை மட்டம் தட்டும் போதோ அழாதீங்க, வார்த்தையை விடாதீங்க, கோவப்படாதீங்க. ஜஸ்ட் உங்க பார்வையால அவங்களுக்கு பதில் சொல்லிட்டு மௌனமா வந்துருங்க. அந்த அமைதி அவங்களுக்கு கொன்னுடும். 4வது விதி, திறந்த புத்தகமாக இருக்காதே. சில விஷயங்களை உங்களுக்குள்ளேயே வச்சுக்க பழகிக்கும். ஏதாச்சும் ஒரு பிசினஸ் ஐடியா வந்தா போதும், உடனே அதை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிறது, இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி போடுறது, ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் கால் பண்ணி சொல்றது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவோம். இதுக்குதான் சாணக்கியர்கள் சொல்றாங்க, உன் திட்டத்தை உன் மனதில் வை, அதை நீ வெளிப்படுத்தினால் எதிரிகள் எச்சரிக்கையாகி விடுவார்கள், பொறாமைக்காரர்கள் கண் வைப்பார்கள். இங்க ராஜா சிவான்னு 2 பேர் இருக்காங்க. 2 பேருமே பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. இதுல ராஜா என்ன ப்ராடக்ட் ரிலீஸ் பண்ண போறான், யார் யார்கிட்ட பார்ட்னர்ஷிப் வைக்க போறான், எந்தெந்த இடத்துல எல்லாம் அவனோட பிசினஸ் டெவலப் பண்ண போறான் அப்படின்னு பார்ட்டியில எல்லார்கிட்டயுமே உளறிடுறான். ஆனா சிவா இதுல இருந்து அப்படியே தலைகீழான ஒரு ஆள். அவன் என்ன பண்றான் அப்படின்னு இங்க யாருக்குமே தெரியாது, கெஸ் பண்ணவும் முடியாது. அவனோட ஆபீஸ்க்குள்ள என்னென்ன நடக்குது அப்படின்னு வெளியில இருக்க யாருக்குமே தெரியாது. ராஜாவோட எதிரிங்க எல்லாருமே அவன் சொன்ன விஷயத்த வச்சு அவனோட டீலிங்க எல்லாத்தையுமே தடுத்து நிறுத்திட்டாங்க. அவனோட ஐடியாவை அவங்க காப்பி அடிச்சு அவனுக்கு முன்னாடியே அதை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ராஜா ரொம்ப உடைஞ்சு போயிட்டான். ஆனா சிவா அவன் என்ன பண்ண போறான்னு யாருக்கும் தெரியல. அதனால அவனோட பிசினஸ் எந்தவித பாதிப்பும் இல்ல. அவனுக்கு அவங்களோட எதிரிங்க எதுவும் பண்ணவும் முடியல. இங்க மர்மம் அப்படின்றது எப்பவுமே ரொம்ப கவர்ச்சியான ஒரு விஷயம். நீங்க ஒரு பெண்ணை பாத்தீங்கன்னா கூட அவங்க மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியாத வரைக்கும் தான் அது உங்களை அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு எல்லாமே தெரிஞ்சிருச்சுன்னா அதுல ஒரு சுவாரஸ்யமே இருக்காது. அதே மாதிரிதான் உங்களுடைய அடுத்த மூவ் என்ன, அடுத்த நகர்வு என்னன்னு இங்க யாருக்குமே தெரியக்கூடாது. இங்க பணக்காரனா, புத்திசாலியா, ஏழையா, அறிவாளியா அப்படின்னு இங்க யாருக்குமே தெரியக்கூடாது. உங்களை மத்தவங்க யூகிக்க விடுங்க. உங்களை யாராலையுமே கணிக்க முடியல அப்படின்னா உங்களை யாராலையுமே தடுக்கவும் முடியாது. 5வது விதி, மரியாதையை அளந்து கொடு, அதை முதலீடு செய். சின்ன வயசுல நமக்கு சொல்லியிருப்பாங்க எல்லாரையுமே மதிக்கணும், எல்லாருக்குமே மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு. ஆனா அது தப்பு கிடையாது. ஆனா இங்க சாணக்கியர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, தகுதி இல்லாதவர்களுக்கு நீ கொடுக்கும் மரியாதை உன்னையே முட்டாளாக்கி விடும். உதாரணத்துக்கு இங்க ரகுன்னு ஒரு பையன் இருக்கான். அவனுக்கு சின்ன வயசுல இருந்தே அவங்க அப்பா சொல்லி கொடுத்தது ஒன்னே ஒண்ணுதான், பெரியவங்களை பார்த்தா உடனே எழுந்து நில்லு, யார் என்ன சொன்னாலும் பணிவா இருக்கணும், அதுதான் நம்மளோட குடும்பத்துக்கு நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லி வளர்த்தாரு. ரகுக்கு ஒரு தூரத்து சொந்தக்காரர் இருந்தாரு. அவர் தான் சோமசுந்தரம். அவரு கொஞ்சம் பணக்காரரு, ஊருக்குள்ள அவர் பெரிய ஆளுன்னு அவருக்கு ஒரு பேரு. ஆனா அவரு வாயை திறந்தாலே அடுத்தவங்களை மட்டம் தட்டி தான் பேசுவாரு. குறிப்பா ரகுவை பார்த்தாலே அவருக்கு ரொம்ப ரொம்ப இலக்காரமா இருக்கும். ஒரு நாள் அந்த ஊர்ல திருவிழா. ரகு திருவிழால எல்லா வேலையுமே இழுத்து போட்டு செஞ்சிட்டு இருந்தான். அப்போ அங்க வந்த சோமசுந்தரம் 4 பேர் முன்னாடி ரகுவை பார்த்து, ஏன்பா ரகு, இப்படி சும்மா தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கியே, வேலை வெட்டிக்குன்னு போறியா இல்லையா, படிச்ச படிப்புக்கு ஏத்த மாதிரி ஏதாச்சும் வேலை செய்யறியா இல்லையா, இப்படி சும்மாவே சுத்திட்டு இருந்தா சாப்பிட சோறு எப்படி கிடைக்கும் அப்படின்னு 4 பேர் முன்னாடி நக்கலா சொல்லி சிரிச்சாரு. ரகுவுக்கு மனசு வலிச்சு. ஆனா பழக்க தோஷத்துல பல்ல காட்டி இழிச்சிட்டு, இல்ல மாமா, நல்ல வேலை பார்த்துட்டு இருக்கேன், சீக்கிரமா அமைஞ்சிரும் அப்படின்னு சொன்னான். ஆனா சோமசுந்தரம் சும்மா இல்ல, உன் அப்பா புத்தி தானே உனக்கும் இருக்கும் அப்படின்னு அவங்க குடும்பத்தையே இழுத்து வச்சு பேசி 4 பேர் முன்னாடி அசிங்கப்படுத்தினாரு. அப்பவும் ரகு எதிர்த்து பேசல, அமைதியா தலை குனிஞ்சிட்டு போயிட்டான். இத பார்த்த மத்தவங்களும் ரகுவை மதிக்கவே இல்லை. அன்னைக்கு ரகுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு, நாம எவ்வளோக்கு எவ்வளோ அமைதியா போறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ இவரு நம்மள மிதிக்கிறாரு. அவருக்கு நம்ம கொடுக்கிற மரியாதை அன்பை வளர்க்கல, அவரோட திமிரை தான் இன்னும் அதிகமா வளர்க்குது. அப்போதான் ரகுக்கு சாணக்கியரோட அந்த 5வது விதி ஞாபகத்துக்கு வந்தது, தகுதி இல்லாதவர்களுக்கு நீ கொடுக்கும் மரியாதை உன்னையே முட்டாளாகும். அப்போ ரகு முடிவு பண்ணா, இனிமே இவருக்கு மரியாதையே கிடையாது. ஆனா அவர் ஏளனம் செஞ்சா கண்ணியமான அமைதியோட இங்க இருந்து நம்ம விலகணும் அப்படின்னு அவன் நினைச்சான். 6 மாசம் கழிச்சு ரகுவோட தங்கச்சிக்கு நிச்சயதார்த்தம். ரகு இப்ப கொஞ்சம் மாறி இருந்தான். ஒரு சின்ன பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி அதை தன்னம்பிக்கையோட செஞ்சுட்டு இருந்தான். அந்த ஃபங்க்ஷனுக்கு அவரோட மாமா சோமசுந்தரம் அதே திமிரோட வந்திருந்தாரு. வந்தவர் சும்மா இல்லாம, என்னப்பா ரகு, சாப்பாடெல்லாம் நல்லா பண்ணிருக்கீங்களா, போன வாட்டி பண்ணா மாதிரி சொதப்பிடாதீங்க அப்படின்னு சொன்னாரு. இப்போ பழைய ரகுவா இருந்தா, ஐயோ இல்ல மாமா, எல்லாமே சரியா தான் இருக்கு, எந்த குறையும் இல்லாம உங்க மனசுக்கு ஏத்த மாதிரி நல்லா தான் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஆனா இப்போ இருக்கிறது புதுசா மாறின ரகு. அவன் அவங்க மாமாவை நேரா நிமிர்ந்து பார்த்து அவர் கண்ணை பார்த்து எந்த சிரிப்போ எந்த கோவமோ எதுவுமே இல்லாம அவன் சொன்னா, இங்க எல்லாமே நல்லா தான் நடந்துட்டு இருக்கு, நீங்க போய் சாப்பிடுங்க அப்படின்னு
அப்படின்னு சொன்னான். இப்படி சொல்லிட்டு சோமசுந்தரத்தோட பதிலை எதிர்பார்க்காம பக்கத்துல இருந்த அவனோட நண்பன் கிட்ட, வா மச்சான் நம்ம போலாம், வேற வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். சோமசுந்தரத்துக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. இவனா அப்படி பேசுறான், நம்மள கண்டுக்காம போறானே அப்படின்னு அவருக்கு அவமானமா இருந்துச்சு. இங்க ரகு அவர்கிட்ட கோவப்படல, வருத்தப்படல, அளவுக்கு அதிகமான மரியாதை கொடுக்கல. அவரோட கேள்விக்கு சரியான பதிலோட அளவான மரியாதையோட இருந்தான். ஆனா அதுவே அவருக்கு பெரிய சவுக்கடி கொடுத்தா மாதிரி இருந்துச்சு. காலப்போக்குல ரகுவோட பிசினஸ் வளர்ந்துட்டே போச்சு. அவங்க வீட்டுல எந்த வித ஃபங்க்ஷன் நடந்தாலும் சோமசுந்தரத்தை நேர்ல போய் பார்த்து கூப்பிடுறத அப்படியே நிறுத்திட்டான். எதுவா இருந்தாலும் தபால் மூலியமாவோ இல்ல போன் மூலியமா சொல்றதோட நிறுத்திட்டான். ஒரு நாள் சோமசுந்தரத்துக்கு ஒரு பண உதவி தேவைப்பட்டுச்சு. அவரு யார்கிட்ட போறதுன்னு தெரியாம ரகு கிட்டே வந்தாரு. ரகு, ஒரு சின்ன உதவி அப்படின்னு தயங்கி தயங்கி கேட்டாரு. இப்போ ரகுவோட கண்ணுல எந்தவித வெறுப்பும் இல்ல, எந்தவித கோபமும் இல்ல. வாங்க சார் உட்காருங்க அப்படின்னு தான் சொன்னான். அவன் மாமான்னு கூட சொல்லல. அவருக்கு என்ன உதவி தேவையோ அதை செஞ்சான். அவன் ஒட்டி உறவாடவும் இல்ல, ரொம்ப அதிகமா மரியாதையும் கொடுக்கல, அந்த உறவை நீட்டிக்கணும் அப்படின்னு நினைக்கல. இவரோட வேலை முடிஞ்சுச்சா, நம்ம இங்க இருந்து கிளம்பணும் அப்படின்ற ஒரு தோரணையோட மட்டும்தான் அவன் இருந்தான். அப்போதான் சோமசுந்தரத்துக்கு ஒண்ணு புரிஞ்சுச்சு. அன்னைக்கு அவன் நம்ம காலில் விழுந்து கிடந்தான், நாம அவனை மதிக்கவே இல்ல. ஆனா இன்னைக்கு அவன் வளர்ந்துட்டான், என்னோட மரியாதை குறைஞ்சிருச்சு, நான் தோத்துட்டேன் அப்படின்னு சோமசுந்தரம் உணர ஆரம்பிச்சாரு. இங்க ரகு அவனை அசிங்கப்படுத்தினதுக்காக கத்தியை எடுக்கல, சண்டை போடல, கோவத்தை காட்டல, வெறுப்ப காட்டல. அவனோட மரியாதைய அளவா கொடுத்தான், அளவா செலவு செஞ்சான். தகுதி இல்லாதவங்களுக்கு ரகு கொடுத்தது வெறும் மௌனமும் அவங்க கிட்ட இருந்து விலகுறது மட்டும்தான். சாணக்கியர் இங்க அததான் சொல்றாரு. உங்களோட மரியாதை அப்படின்றது ஒரு வைரம் மாதிரி, அதை குப்பை தொட்டியில வீசாம அது யாருக்கு தேவை இருக்கோ அவங்க கிட்ட மட்டும் கொடுங்க. மத்தவங்களுக்கு ஒரு புன்னகை, ஒரு விலகல், அதுவே அவங்களுக்கு மிகப்பெரிய தண்டனை. மரியாதை அப்படின்றது ஒரு கண்ணாடி மாதிரி, அது தகுதி இருக்கிறவங்களுக்கு மட்டுமே காட்டக்கூடிய ஒரு பிம்பம். யார் உங்களை மதிக்கிறாங்களோ, உங்ககிட்ட நேர்மையா இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் உங்களோட மரியாதையும் அன்பையும் கொட்டி கொட்டி கொடுங்க. மத்தவங்களுக்கு உங்களோட மௌனம் மட்டும்தான் பதில். கடைசி விதி, கண்களால் பேசு. இது ஒரு பிராக்டிக்கலான ஒரு ட்ரிக். நீங்க பேசாமலே உங்களை மதிக்கணும் அப்படின்னா உங்களுடைய உடல் பாவங்கள் ஒரு ராஜா மாதிரி இருக்கணும். நீங்க பேசாமலேயே அதிகாரம் பண்ணணும் அப்படின்னா உங்க உடல் பாவனைகள், உங்க உடல் மொழி ஒரு ராஜாவை மாதிரி இருக்கணும். அமைதியான மனுஷங்க அதிகமா பேச மாட்டாங்க, ஆனா அவங்களோட பார்வையே ஊடுருவி செல்லும். இதை நீங்க இப்பவே ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க யார்கிட்ட பேசினாலும் ஃபேஸ் டு ஃபேஸ் அவங்களோட கண்ணை பார்த்து பேசுங்க. தரைய பார்த்து பேசுறதோ வேற எங்கேயாச்சும் பார்த்து பேசுறதோ கூடாது. நீங்க நடக்கும்போது கூட கூனி குறுகி நடக்கவே நடக்காதீங்க. தோள்களை வெறிச்சு தலை நிமிர்ந்து தைரியமா நடங்க. பதட்டத்தோட எந்த வேலையுமே செய்யாதீங்க. நிதானம் தான் பலம். அந்த பார்வையே நம்ம எதிரிகளுக்கு சொல்லும், நான் உன்னை கவனிக்கிறேன், நான் இங்கதான் இருக்கேன், நான் உனக்கு பயப்படவும் இல்லை. நம்ம வார்த்தைகள் சொல்ல முடியாத நிறைய விஷயங்களை நம்மளோட பார்வை ரொம்ப ஈஸியா மத்தவங்களுக்கு புரிய வச்சிரும். சோ ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவு நேரம் பார்த்தது வெறும் டிப்ஸ் கிடையாது, நம்மளோட வாழ்க்கையில பின்பற்ற வேண்டிய ஒரு முக்கியமான விஷயங்கள். இங்க அமைதி அப்படின்றது பலவீனமோ பயமோ கிடையாது, அது ஒரு வகையான தாக்குதல், அது ஒரு வகையான ஆயுதம். அமைதிதான் நம்மளோட அதிகாரம். உதாரணத்துக்கு கடல் வெளியில இருந்து பார்க்க ரொம்ப அமைதியா தான் தெரியும், ஆனா அதுக்குள்ள இருக்க ஆழமும் அழுத்தமும் அதுக்கு மட்டும் தான் தெரியும். ஒரு சின்ன படகை மூழ்கடிக்கவும் தெரியும், ஒரு பெரிய கப்பலை சுமக்கவும் தெரியும். அந்த ஆழமான கடல் மாதிரி நீங்க இருங்க. இன்னையில இருந்து ஒரு 7 நாளுக்கு நான் சொன்ன இந்த 6 விதிகளை பயன்படுத்தி பாருங்க. யார்கிட்டயும் அதிகமா பேசாதீங்க, யாருக்கும் ஈஸியா கிடைக்காதீங்க, யார் சீண்டினாலும் அவங்க கிட்ட கோவப்படாதீங்க. உங்க திட்டங்களை ரகசியமா வைங்க. உங்க பார்வையால மத்தவங்களை ஆளுமை பண்ணுங்க. உங்களை அசிங்கப்படுத்துறாங்களா, ஒரு சின்ன பார்வை, விலகல், இதை மட்டும் பண்ணி பாருங்க. நிச்சயமா உங்களோட வாழ்க்கையே மாறும். உங்களை உதாசீனப்படுத்தின எல்லாருமே உங்களை மதிக்க ஆரம்பிப்பாங்க. இந்த 6 விதிகளை உங்க வாழ்க்கையில நீங்களும் பின்பற்றி உங்களோட மதிப்பை நீங்களே உயர்த்துங்க. இதே மாதிரி நிறைய வாழ்க்கை பாடங்களையும் நிறைய மோட்டிவேஷனல் டிப்ஸையும் கேட்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்மளோட ஸ்டே ஹங்கிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.